கலைஞர் உரிமை தொகை பற்றி பல வதந்திகள் பரவி வந்த நிலையில் ஆட்சியர் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அரசின் திட்டங்கள் பற்றி தவறான வதந்திகள் பரப்பினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் சமூக வலைதளங்களில் பரவும் தகவலை உண்மை என நம்பி பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகங்களுக்கு வரவேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் விழுப்புரத்தில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். அதாவது இன்று நாளை மறுநாள் ஆகிய 3 தினங்கள்ல திண்டிவனம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்கள்ல தமிழக அரசால் வழங்கப்படும் கலைஞர் உரிமை தொகை, அதாவது 1000 ரூபாய் மாதம் வழங்குறாங்க. அந்த உரிமை தொகைக்கான விண்ணப்பிப்பது சிறப்பு முகாம் நடைபெறுவதாக சமூக வலைதளம் தவறான தகவல் யாரோ மர்ம நபர்கள் பரப்பிட்டு இருந்தாங்க. இதனால் பாத்தீங்கன்னா இந்த தகவலை பார்த்து மக்கள் ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று வந்திருந்தாங்க. இந்நிலையில தான் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கையை செய்தி குறிப்பையாக வாயிலாக தற்போது அறிவித்திருக்கிறார். அதாவது இது போன்ற வதந்திகளை சமூக வலைதளங்கள்ல மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் பரவுவதை மக்கள் நம்ப வேண்டாம். இது போன்ற பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் யாரும் ஏமாற வேண்டாம். இது போன்று யாராக இருந்தாலும் இது போன்ற சமூக வலைதளங்கள் அரசு திட்டங்கள் குறித்து தவறான தகவல்களை பரப்பினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பழனி ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ள செய்தியை தான் தற்போது அறிவித்துள்ளதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பற்றி பல வதந்திகள் பரவி வந்த நிலையில் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் கோவையிலிருந்து நமது செய்தியாளர் தென்னிலவன். தற்போது நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இதுல குறிப்பாக விண்ணப்பிக்காதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க, அதாவது இந்த திட்டத்தின் கீழ் இணையாதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க உடனடியாக இந்த குறிப்பிட்ட 4 நாட்கள், அதாவது 17, 20 உள்ளிட்ட அந்த நாட்கள்ல நேரடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இங்க விண்ணப்ப படிவம் வாங்கிக் கொள்ளலாம் என ஒரு போலியான ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி அதை சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்காங்க. அதனை உண்மை என நம்பி சுமார் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்போது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இந்த விண்ணப்பத்தை வாங்குவதற்காக வந்தாங்க. இது குறித்து இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூறும்போது இந்த மாதிரியான எந்த அறிவிப்பும் அரசு தரப்பிலிருந்து விடவில்லை. இது கோவை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள்ல, குறிப்பாக பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்திலும் இதே போல மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என ஒரு போலியான தகவலை வாட்ஸ்அப் மூலமாக பரப்பியிருக்கிறாங்க. அதன் காரணமாகவே இங்க ஏராளமான மகளிர் இங்க வந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இது குறித்து அதிகாரிகள் கூறும்போது, அதாவது இந்த மாதிரியான போலியான தகவல்களை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல இந்த தகவலை வாட்ஸ்அப் மூலமாக யார் பரப்பியது என்பது குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவிச்சிருக்காங்க. தற்சமயம் இங்க வந்த பெண்களிடம் இது குறித்து உரிய ஒரு விளக்கத்தை அதிகாரிகள் அளித்து தற்போது இங்கிருந்து அவர்களை அனுப்பியிருக்காங்க. ஆனால் இதே போல் வாட்ஸ்அப்ல வரக்கூடிய தகவல்களை பரப்ப வேண்டாம், நம்ப வேண்டாம் என அதிகாரிகள் தரப்புல கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க யாரும் வர வேண்டாம், அந்த அறிவிப்புகள் எதுவும் இங்க விடவில்லை என விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.